ஹலோ ஹலோ அண்ணா எதுல நிக்கிறிய? அந்த பாலத்தை கிட்ட நீ கேரட் எங்க வரணும்? பாலத்துல நேரா மின்னுக்கு வரும்போ ஒரு கம்பி பாலம் கிடக்குதா? வா வா. அதுல ஒரு மட்டுவா வீடு இருக்கு கண்டியா? மூணாவது வீடா? ஆமா, ஒரு கிணறு உள்ள வீடு. வா வா வா. அதுல இருந்து நேரா உள்ளுக்கு வாங்க. சரி அக்கா சரி. வா 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 வா. குட்டே என்ன செய்ய என்ன செய்ய டெலிவரி கடம் உடனே என்ன தண்ணே குட்ட வேலைக்காரி வரல அந்த பாத்திரத்துல கழுவி வேண்டியது நட்டி உடனே சொன்ன நட்டி நீ தான் அப்படி செய்யணும் நீ தான் செய்யணும் இங்க என்ன செய்ய நீங்க வேற ஆள் வச்சணுமா நீங்க எவன்ட்ட பேசிட்டு டெலிவரின்னு ஆர்டர் போட்டுருந்தேன் நல்ல ஆஃபர் போட்டுருந்தேன் என்ன ஆர்டர் போட நான் ஒரு நைட்டி போட்டேன் நைட்டியா நைட்டில இன்ன ரெண்டு பலோசா பேண்ட் சரி எனக்கு என்ன போட்ட உனக்கு என்னத்துக்கு எனக்கு ஒண்ணும் போடலையா எனக்கு ஒண்ணு போடலையா நீ ஆர்டர் போடியா அவன் ஆர்டர் போடியா அந்த பையன் ஆர்டர் போடியா அப்ப நான் என்ன செய்யணும் நடக்குது போய் பாத்திரத்தை கழுவு போ போ போட்டி உள்ள போட்டி இந்த வீட்ல வந்து பறந்துட்டேனே போட்டி உள்ள வேலையை பாரு டெலிவரி நடக்கா என்ன இவ்வளவு டெலிவரி ஆகுது உமேசால ஆர்டர் போட்டா ஆர்டர் போடியா பிளிப்கார்ட்ல போட்டா போடியா மீஷோல போட்டா போடியா சம்பாரிச்சது அம்படு போடியா நமக்கு சேர்த்து போடுங்கடா போட்டி நட எங்க போடுறீங்க பாரு எங்க போடுறீங்க எங்க இறைச்சி எடுக்க போறேன் நேராச்சு இல்ல மணி என்ன ஆகுது கோழி இறைச்சி எடுப்போம் 11:30 இறைச்சி எடுக்க போறது உறங்கிட்டு கோழி இறைச்சி எடுக்குங்க நேராச்சா ஆடு எடுக்கணும் தெரியாதா போனதடா ஆட்டு கோட்டலி தலை எல்லாம் எடுத்து நான் பையன் கிழிஞ்சு கடை சுவரட்டி வாங்கிட்டு வந்தேன் என்ன போயினா சோரட்டி வாங்கிடலாம் என்னத்துக்கு இப்ப சோரட்டி ரத்தம் ஊருகா ஊர்ன ரத்தம் போறா தட்டி தட்டி ஒன்னேட்டதான் அவ்வளவு சம்பாதிச்சதே தட்டி போய் அந்த 7 பேர் நண்டு அணைச்சல் நண்டு வாங்கிட்டு கனவா மீன் வாங்கிட்டு வாய் நண்டுக்காரனு போன் அடிச்சுட்டு அடி டக்குனு இது போவோம் செய்யல எனக்கு ஒரு போன் வாங்கி தர்றீங்களா 10,000-60,000 ரூபாய் இது என்னத்த 7,000 ரூபாய் போனை வச்சு நான் உண்டாக்கி அவங்களும் என்ன அந்த சின்ன சாணத்தோட கடை பணம் கொடுத்து வாங்கினா அது போச்சு அது ஏற்கனவே பெய் தான் இருந்து நான் திறப்பு கடையில போட்டு உண்டாக்கி கூட்டிட்டு தள்ளி அந்த ஒரு இப்ப என்ன மேக்ஸ் ப்ரோயா ஒன்னு இறங்கிடும் என்னத்தை வாங்கி தரலாம் போ ஒண்ணு வாட பைசா இருக்குல்ல பைசா இருக்குடி பைசா மடியில வாங்கணும் இல்ல இதுல ஜிபே பண்ணலாம். A few moments later. தாமஸ் 20 30 100 ஏன்னா கோட்டை என்ன பேருமா நில்லு இப்போ தொடங்குனதுல உண்டு ஒரு படி கடங்கு இதுல எவ்வளவு இருக்கு 750 ரூபாய் இருக்குண்ணா 750 கரெக்ட் 50 ரூபாய் தவுண்ட் விடு 50 ரூபாச்சா அச்சம்பா ஒரு கோட்டர் ஒப்பேறம் சரி சைனி 100 ராஜம் வெறும் 50 ரூபாய் தான் தந்திருக்கியா கல்லில அவ அந்த விஷ்ணு கிளப்ல என்ன பைசா விடப்பா அவ்வளவு அங்க பரப்புல இல்ல அப்படியா இறுக்கி சகுந்தலா 4 வருஷமா 1 ரூபா தந்துட்டுல எல்லாம் 100 200 எழுதுன்னு சொல்லுவா இங்க பாரு 1 ரூபா தாரு இன்னைக்கு எப்படி அது எல்லாத்தையும் சேர்த்து அவள்கிட்ட வேண்டி கறந்துட்டு தான் போறோம் ஓ இந்த வாட்டி கண்டிப்பா வாங்கணும் அக்கா சகுந்தலா அக்கா அக்கா வாரிங்க அக்கா என்ன நம்ம என்ன ஆகஸ்ட் 15 எழுதுல அக்கா அதுக்கு பாஞ்சாலி நற்பணி மன்றம் சார்பாட்டு நாங்க ஆண்டு விழா வச்சிருக்கோம் பாஞ்சாலி யாருல என்ன பாட்டி ஒனே பாட்டியா ஆமா ஒனே பாட்டிக்கு நற்பணி மன்றம் நான் பைசா ஆறணுமா ஏன்னா பாட்டி சமூக சேவையில செய்தல பாலம் கட்டி வந்திருக்கு உங்களுக்கு பாலம் நீங்க ஆத்திகளை வீடு கட்டினே உங்களுக்கு பாலம் கட்டி தந்தாரா அக்கா 5 பாவத்துல அந்த கண்ண கோணத்துல 5 பாவத்துல வீடு வச்சு கொடுத்து 5 பாவம் யாரும் குடும்ப காரணம் அதான் செல்லாதீங்க அக்கா நீ பைசா இருங்க இல்ல பணம் பிரிச்சு குடிச்சு நடத்தி அப்படிதான் 3 வருஷம் நீ குடிச்ச மாட்ட அப்படிதானே ஓட்டி நடக்க அவனால முடிஞ்ச சப்போர்ட் செஞ்சிருவா நீங்க தாருங்க பைசா இருங்க போன வருஷம் எழுதுன பைசா தரலாம் அந்த வெளிநாடுல வச்சு கண்டு வந்து 450 அவனா ஆமா அவன் 450 ரூபாய் போட வச்சு சொல்லுங்க சரி 10 ரூபாய் 10 ரூபாயா அப்புறத்து விடு ராஜா 450 ரூபாய் அந்த 450 ரூபாய் வெளிநாட்டுல வந்து கோல்ல அடிச்ச பணங்கள சும்மா அண்டே வீசு போற பாவங்க எல்லாம் பைசா 500 600 உங்களுக்கு ஏன் இப்படி பஞ்சபாட்டு பாட்டியா 10 ரூபாய் கலஞ்சாட இப்படி தான் செஞ்சியா தரல ஆமா ஒண்ணு அது 1000 ரூபாய் 30 ரூபாய் அக்கா என்னத்தாக்கா நீங்க வேலைக்கு போறாரு டெய்லி வேலைக்கு போறாரு உண்மையில வீட்டுல வெளியே என்ன கேவலம் ரேசரி வாங்க கூட பைசா உண்மை அவங்க இங்கே இருந்த குட்டி இங்கே காலேஜ் ஃபீஸ் கட்டாம மக்கா ஒரு 50 ரூபாய் எடுத்து அவங்கள கையில விடு பாஞ்சாலி நற்பணி மன்றம் சார்பாக சகுந்தலா அக்காவிற்கு ரூபாய் 50 உதவித்தொகை வழங்கப்பட்டது வேண்டிட்டு வராதிங்க நான் தயவு செஞ்சு வராதிங்க போய் அண்ணா நீ சென்னை வெளிநாடுல வச்சு கண்டு 450 ரூபாய் வரி எழுதுறதுக்கு போகல உங்களுக்கு வாரம் ஒரு வரிய மாதிரி நம்ம இங்க இருக்க டென்ஷன் என்னடி கோழி தான் கிடச்சு நாட்டு கோழி ஹலோ வேலைக்கும் போறேன் இப்படி பஞ்சபாட்டு பாட்டு கிடக்குறியா தேவி அக்கா நான் உங்களுக்கு பார்சல் வந்திருக்குண்ணா என்னக்கா ஒரு வாரத்துக்கு உள்ளது ஒரு நாள் ஆர்டர் பண்ணுதியா அண்ணா விஷம் குடிச்சு சாவுங்க ஒரு 50 ரூபாய் எடுக்க வக்கு இல்ல ஆர்டர் பண்ணுதியா கோழி இறைச்சி ஆட்டை இறைச்சி பஞ்சபாட்டி நீ வரமக்கோட்டை கீழே எழுதி விடுங்க 50 கிலோ அரிசி படவோட பைசா போடுங்க நேராச்சியாக்கு உங்களுக்கு வேண்டியாக்கு வந்தது படவோட போடுங்க பண்ணி விடுங்க அந்த நம்பர்
அம்மா என்ன பெரியம்மா சொல்லிச்சு உனக்கு உதயதொகை வந்திருக்கு 1500. 1500 வந்திருக்கா அன்னைக்கு? சரி சரி போய் கோழி இருக்கு வந்து இது இருக்கு முட்டை எங்க? முட்டை வாங்க மறந்துட்டே பைசா ஏந்தி என்ன அப்படி இந்த 50 ரூபாய் கொண்டு 5 முட்டை வாங்கிட்டு வரு. ஓ பஞ்சத்திலையும் பாஞ்சாலி மன்றத்துல உள்ள முட்டை தின்னா 50 ரூபாய் வாங்கிட்டு வரு. இனி இவன் எண்ணெய் சாவியான அண்ணன் 2000 கூட அவ்வளவு அக்கௌண்ட். அப்பா இன்னும் போகலையா? சீக்கிரம் செலவில் நம்ம கல்யாணம் முடியும்.